சடாமஞ்சள் வேர் கிடைச்சது அப்படின்னா நீளமா முடி வளர்றதுக்கும் சரி, ஸ்ட்ரெஸ் போறதுக்கும், தலை குளிர்ச்சியா இருக்கிறதுக்கும், வாதத்தால ஏற்படுற வலிகளுக்கும் இந்த வேரை வந்து நல்லா சுத்தம் செய்து நிழல்ல உலர்த்தி காய வச்ச பிறகு தேங்காய் எண்ணெயில போட்டு ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நெல்லையோ இல்லை தேங்காய் எண்ணெயிலையோ போட்டு வாதத்தால ஏற்படுற வலிகளுக்கு தேய்க்க ஆரம்பிக்கலாம். சித்த மருத்துவர்கள் இந்த சடாமஞ்சள் வேரை வந்து செரிமானத்துக்காகவும் பேதி மருந்தாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இதுல உள்ள வேரை வந்து உள்ளுக்கு சாப்பிடும் போது அதுக்கு ஏற்ற அந்த நஞ்சு முறிவுன்னு சொல்றது, இதுல உள்ள நஞ்சை வந்து முறிக்கிற தன்மை சித்த மருத்துவர்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்த நஞ்சை முறிச்சிட்டு அவங்க மருந்துகளை சேர்க்கும் போது நமக்கு நல்ல செரிமான சக்தியும் அதிகமாகும். அதே மாதிரி பேதி மருந்தாகவும் அவங்க சித்த மருத்துவங்கள்ல இது யூஸ் பண்ணப்படுது. ஸோ சடாமஞ்சள் வேரை வெளி அதாவது முடி நிறைய வளர்றதுக்கும் சரி, வாத வலி போறதுக்கும் சரி, வெளி பூச்சா நம்ம பூசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சடாமஞ்சள் எங்க கிடைச்சாலும் வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆரோக்கியமா வாழ்வோம்.